வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோவுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரமோவில் என்ன காமிக்கிறாங்கன்னா, விஜயும் கார்த்தியும் கல்யாணம் முடிஞ்சது பிறகு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ முறைப்படி செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் வந்து ஆரத்தியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வள்ளி வந்து ஆரத்தி எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து உள்ளே அழைக்கிறாங்க. அப்போ என்னென்னா கோவத்தோட கார்த்தி உள்ளே வராரு. அப்போ விஜய்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்கு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாரேன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னோடனே விஜயோ ரொம்ப கேஷுவலாக, நீங்கள் எல்லாத்தையும் போதையில் மறந்துட்டீங்க, எல்லா தப்பையும் செஞ்சது நீங்கள் தான், இப்போ இல்லைன்னு சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களா அதை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, திரும்ப திரும்ப பொய் சொல்லாத, என் வாழ்க்கையை வந்து நீ நாசமாக்கிட்ட, என்னை பொய் சொல்லி இந்த மாதிரி என்னை தாலி கட்ட வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன், இப்போவே என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையும் வந்து கோவமாக வந்து கார்த்தி கத்தி கூப்பிடுறாரு. உடனே வள்ளி காலில் விழுந்து, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக இந்த தப்பை நான் செய்யவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும், நான் உங்கள் வளர்ப்பு அத்தை, நான் இப்படி ஒரு தப்பை எப்படி செய்வேன்னு நீங்கள் எல்லாம் நினச்சிங்க, இந்த விஜி நல்லவளே கிடையாது, பொய் சொல்லி நாடகமாடி என்னை தாலி கட்ட வச்சுட்டா, அதையும் நீங்கள்லாம் நம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் பிருந்தாவை உடனே பார்த்தாகணும், பிருந்தாவை கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பிருந்தாவை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து டக்குன்னு கிளம்புறாரு. நைட் டயத்தில் பிருந்தா வீட்டில் போய் கத்துறாரு. பிருந்தா பிருந்தான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அங்கே உள்ள அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா கூடிடுறாங்க. அப்போ பிருந்தாவோட அம்மா வராங்க. இங்கே எதுக்கு வந்தீங்க, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்க, இல்லை இந்த விஜய் இருக்காளே என்னை பொய் சொல்லி ஏமாற்றி தாலி கட்ட வச்சுட்டா, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, பிருந்தாவை கூப்பிடுங்க, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிருந்தாவை கூப்பிடுவாங்க. பிருந்தா கிட்ட வந்து கார்த்தி பேச ஆரம்பிக்கிறாரு. பிருந்தா, நீ கூடயா இதை நம்புகிற, நம்ம இது வரைக்கும் காதலிச்சிருக்கோம், நான் ஏதாவது தப்பாக நடந்திருக்கேன்னா நீ எப்படி இதை நம்புகிற அப்படின்னு சொன்னோன்னே, பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் அங்கே வராங்க. வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேச விட்டா சரி வராது, ரெண்டு பேரும் அப்புறம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம வந்ததுக்கான வேலையை செய்ய முடியாமலே போயிடுமே அப்படின்னு ஒரு பிரச்சனையை வந்து அங்கே ஏற்படுத்துகிறாங்க. ஐயோயோ, ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டின இன்னொருத்தி புருஷங்கிட்ட வந்து பேசுகிறியே, உனக்கெல்லாம் வெக்கமாகவே கிடையாதா அப்படின்னு பிருந்தா வந்து அவங்க கோவத்தை வந்து தூண்டி விட்றாங்க. உடனே பிருந்தா என்ன பண்ணுறாங்கன்னா, அழுதுகிட்டு உள்ளே போய் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு படுத்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பிருந்தாவோட அம்மா காஃபியோ டீயோ போட்டு எடுத்துக்கிட்டு வந்து பிருந்தா வந்து கதவை தட்டுறாங்க. பிருந்தா திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கதவை திறந்து முத்துலட்சுமி பார்த்தோன்னே பிருந்தா அப்படியே மயக்க நிலையில் இருக்காங்க. இதை பார்த்த முத்துலட்சுமி வந்து, ஐயோ பிருந்தா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கத்தி அழுகிறாங்க. அதோட முடியுது. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.